இறையேசுவின் பிரியமான அன்புச் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் பேச உள்ள தலைப்பு, இறந்த சிறுமி உயிர் பெற்றார். இயேசு பரிசேயர்களிடம் பேசிய பின்பு ஒரு நபர் இயேசுவின் காலில் அழுது கொண்டே விழுந்தார். இயேசு அவரை கட்டி அணைத்து என்ன நடந்தது என்று கேட்டார். அந்த நபர், என்னுடைய மகள் இறந்துவிட்டாள், ஆகையால் என்னுடைய மகளை நீர் நினைத்தால் உயிர் பெற செய்யலாம் என்று சொன்னார். இயேசு அதற்கு வாருங்கள் செல்வோம் என்று கூறினார். இயேசு திரளான மக்கள் கூட்டத்தின் நடுவில் நடந்து சென்றார். உடல் நலம் சரியில்லாத ஒரு பெண் இயேசுவின் ஆடையை யாருக்கும் தொட்டால் தாம் சுகம் பெறுவோம் என்று நம்பி இயேசுவின் ஆடையை தொட்டார். இயேசு திடீரென்று நின்றார். அந்த பெண் பக்கமாக நடந்து செல்வதை பார்த்தார். அந்த பெண்ணை கூப்பிட்டார். அந்த பெண்ணும் திரும்பி பார்த்தார். நீ தற்போது சுகம் பெற்றாய் என்று சொல்லி இயேசு நடந்தார். பிறகு இறந்த மகளின் வீட்டிற்கு இயேசுவும் சீடர்களும் சென்றார்கள். அங்கே இயேசு வீட்டிலில் நுழைந்தார். அந்த சிறுமியின் மேல் கை வைத்தார். அந்த சிறுமி உயிர் பெற்றார். இயேசுவை பார்த்து சிரித்தார். பின்னர் இயேசு அவ்விடம் விட்டு வெளியே வந்தார். நடந்த அற்புதத்தை எண்ணி மக்கள் ஆர்ப்பரித்தார்கள். சிறுமியின் தந்தை இயேசுவை கட்டி அணைத்துக் கொண்டார். அவர் செல்லும்போது குருடர் ஒருவர் இயேசுவை நோக்கி தமக்கு சித்தம் என்றால் எனக்கு பார்வை தரும் என்று கேட்டார். அதற்கு இயேசு அவருடைய கண்களில் கை வைத்து வேண்டினார். குருடர் பார்வை பெற்றார். இயேசுவை கட்டி அணைத்தார். இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு கூறினார். இயேசு தம்முடைய சீடர்களோடு அவ்விடம் விட்டு நகர்ந்தார். இதை பரிசேயர்கள் மறைந்து நின்று பார்த்து கொண்டு இருந்தார்கள். பரிசேயர்கள் இவரை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.